இல்லை வேலை வாய்ப்பில் கொஞ்சம் டென்ஷன் பண்ணுற மாதிரியே இருக்கும். ரெண்டாம் இடத்துல சம்பந்தப்படுவதால் புதன் பகவான் அவர் தான் 5ஆம் அதிபதி. குழந்தை பிறப்புக்காக நாம் காத்துட்டு இருந்தா கும்பராசிக்காரங்களுக்கு குழந்தை பிறப்பு குழந்தை சார்ந்த விஷயத்தில் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு தான் சொல்கிறேன். அந்த ராசிக்காரர்களுக்கு நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குழந்தை சார்ந்த விஷயத்துக்காக நாம் ஏற்படுத்தியிருந்தால் இந்த மாதம் அதுவெல்லாம் கைகூட போகுது. முக்கியமாக சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் விலையில்லாத உபகரணங்கள், அதாவது வீட்டுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கிறதுக்கான பாக்கியம், கடன் சுமை சற்று தூக்குற மாதிரியே தெரியும். கடனோ இல்லை கடன் சார்ந்த விஷயங்களோ முன்னெடுக்கிற மாதிரியே தெரியும். சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருக்க செய்யும். மற்றபடி வருமானம் இருந்து கொண்டே இருக்கும். வேலை இது வரைக்கும் டைட்டாக இல்லைன்னா டைட்டாக இருக்கிற மாதிரி காமிக்கும் சுவாமி. அவங்களுக்கு இந்த பங்குனி மாதம் தமிழ் மாதம் அதாவது தனவரவு அதிகரித்து கொண்டே இருக்கும் சுவாமி. தனவரவு குறையே இருக்காது, பயப்பட தேவையில்லை. தனவரவு சார்ந்த விஷயங்களோ இடம் சார்ந்த விஷயங்களோ கோயில் திருப்பணி என்று சொல்கிறோமில்ல, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே முன்னெடுக்கும். வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும். வெளியூரில் இருக்கக்கூடிய ஆட்கள் நம்மளுக்கு தேடி வர்றதுக்கான அமைப்பு, கணவன் மனைவி உறவில் இருந்த இந்த பிரச்சனையான விஷயங்கள்லாம் கலைந்து செல்லக்கூடிய மாதமாக இந்த தமிழ் மாதம் பங்குனி மாதம் இருக்க பற்றியா இந்த 3 நட்சத்திரக்காரருக்கு சேர்த்து வரவு அதிகரிக்கக்கூடிய மாதமாகும். அதாவது கடனாலேயும் நம்மளுக்கு வரவு அதிகரிக்கும். கும்பத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எவ்வாறு இருக்க போகுது? கும்பராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரெல்லாம் இந்த பங்குனி மாதம் முதல்ல அவிட்டம் 3, 2 அதாவது 3, 4 பாதம் உடையவர்களும், சதயம் 1, 2, 3, 4 பாதம் உடையவர்களும், புரோரட்டாதி என்று சொல்லக்கூடிய 1, 2, 3 பாதம் உடையவர்களும் இந்த கும்பராசியில் வராங்க. இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் இருக்கும் ஐயா. கொஞ்சம் இந்த கையெழுப்பு கையொப்பம் என்று சொல்கிற மாதிரி, ஏன்னா 8ஆம் அதிபதி கடன் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அதிகப்படுத்தி ஒரு மனுஷனை டென்ஷன் பண்ணி விட்டா மாதிரியே இருக்கும். இல்லை வேலை வாய்ப்பில் கொஞ்சம் டென்ஷன் பண்ணுற மாதிரியே இருக்கும். 2ஆம் இடத்துல சம்பந்தப்படுவதால் புதன் பகவான் அவர் தான் 5ஆம் அதிபதி. குழந்தை பிறப்புக்காக நாம் காத்துட்டு இருந்தா கும்பராசிக்காரங்களுக்கு குழந்தை பிறப்பு குழந்தை சார்ந்த விஷயத்தில் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு தான் சொல்கிறேன். அந்த ராசிக்காரர்களுக்கு நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குழந்தை சார்ந்த விஷயத்துக்காக நாம் ஏற்படுத்தியிருந்தால் இந்த மாதம் அதுவெல்லாம் கைகூட போகுது. முக்கியமாக சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் விலையில்லாத உபகரணங்கள், அதாவது வீட்டுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கிறதுக்கான பாக்கியம், கடன் சுமை சற்று தூக்குற மாதிரியே தெரியும். கடனோ இல்லை கடன் சார்ந்த விஷயங்களோ முன்னெடுக்கிற மாதிரியே தெரியும். சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருக்க செய்யும். மற்றபடி வருமானம் இருந்து கொண்டே இருக்கும். வேலை இது வரைக்கும் டைட்டாக இல்லைன்னா டைட்டாக இருக்கிற மாதிரி காமிக்கும் சுவாமி. பயப்படாமல் முன்னேற்ற பாதைக்கு நாம் எடுத்து செல்லலாம். பயம் சார்ந்த விஷயங்களோ எடுக்கணும் அவசியமே கிடையாது. நல்ல முன்னேற்றத்தை காணலாம். புரட்டாதி என்று சொல்லக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு 1, 2, 3 பாதம் உடையவர்கள் கும்பராசியில் வராங்க. அவங்களுக்கு இந்த பங்குனி மாதம் தமிழ் மாதம் அதாவது தனவரவு அதிகரித்து கொண்டே இருக்கும் சுவாமி. தனவரவு குறையே இருக்காது, பயப்பட தேவையில்லை. தனவரவு சார்ந்த விஷயங்களோ இடம் சார்ந்த விஷயங்களோ கோயில் திருப்பணி என்று சொல்கிறோமில்ல, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே முன்னெடுக்கும். வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும். வெளியூரில் இருக்கக்கூடிய ஆட்கள் நம்மளுக்கு தேடி வர்றதுக்கான அமைப்பு, கணவன் மனைவி உறவில் இருந்த இந்த பிரச்சனையான விஷயங்கள்லாம் கலைந்து செல்லக்கூடிய மாதமாக இந்த தமிழ் மாதம் பங்குனி மாதம் இருக்க பற்றியா இந்த 3 நட்சத்திரக்காரருக்கு சேர்த்து வரவு அதிகரிக்கக்கூடிய மாதமாகும். அதாவது கடனாலேயும் நம்மளுக்கு வரவு அதிகரிக்கும். இல்லை நான் ஒரு இதெல்லாம் போட்டிருக்கேன் லாட்ரி யோகம் இது மாதிரி விஷயங்கள் எதனா நான் தொட்டா செய்கிறேன் கண்டிப்பாக சரியாகும் சாமி. வரவுகள் அதிகரிக்கும். இடவிடாமல் இருந்து வந்த குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனையெல்லாம் விலகும் சாமி. பொறுமையோடு இருங்க. சூரிய பகவானுடைய நிலைப்பாடு மாறக்கூடிய மாதமாகவும் சூரியனால் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய மாதமாகவும் இனிமேல் நல்லது வெற்றி கிடைக்கும். அதாவது ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த வெற்றி கிடைச்சா போதும் சாமி. அந்த வாய்ப்பினை நல்கிவிட்டால் போதும், நம்ம பிரச்சனை வெளியே வந்துடும்னா கண்டிப்பாக வெளியே வர போகிறீங்க. நீண்ட தூர பயணம் தொலைதூர பயணம் எல்லாம் உங்களுக்கு நல்ல வாய்ப்பினை தரும். தொலைதூரத்தில் இருந்தால் உங்களுக்கு வாய்ப்பினை தருகின்ற மாதமாக இந்த மாதம் பங்குனி மாதம் இருக்க போதிய நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.